வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தந்தூரி மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். கலர் தேவைன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ ஆட் பண்ணோமோ அதே தான் மைதாவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அடுப்பில் பேனை வச்சு ஆயில் ஊற்றி சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் அந்த சூடான எண்ணெயில் போட்டு இப்போ பொரிக்க போகிறோம். நல்லா உதிரியாக எடுத்து போடணும். எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டோம்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். அப்படியே உதிரியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை ஒரு நிமிஷம் அந்த சைடு கொஞ்சம் வேகிறதுக்காண்டி 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங்க்கு எடுத்துட வேண்டியதுதான். ஒரு தட்டையில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த டிஷ்யூ பேப்பரில் இழுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தட்டையில் அந்த காலிஃப்ளவரை வச்சு பிளேட்டிங் பண்ண போகிறோம்.